1995 ஏப்ரல் 19வது நாள் மெக் ஆர்தர் வீலர் அப்படிங்கிறவரு எலுமிச்சம்பழம் ஜூஸ முகத்துல பூசி பளபளப்பாக்கிக்கிட்டு ஒரு பேங்க்ல கொள்ளை அடிச்சாரு. எலுமிச்சை ஜூஸ முகத்துல பூசினதால அவரோட முகம் சர்வேலன்ஸ் கேமராஸ்ல தெரியாது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. ஏன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு காகிதத்துல கண்ணுக்கு தெரியாத மையா இருக்கிறதுனால அவர் அப்படி நினைச்சாரு. போலீஸ் செக்யூரிட்டி கேமரா காட்சிகளை 11 மணி உள்ளூர் நியூஸ்ல ஒளிபரப்புனாங்க. அடுத்து மிட் நைட்டுக்கு அப்புறம் மெக் ஆர்தரை கைது பண்ணிட்டாங்க. அவரால் நம்ப முடியாம சொன்னாரு, ஆனா நான் தான் முகத்துக்கு எலுமிச்சை ஜூஸ் பூசி இருந்தேனே. இந்த காரணத்தால குழப்பமடைஞ்ச டேவிட் டர்னிங் அண்ட் ஜஸ்டின் க்ருகர் அப்படின்ற 2 சைக்காலஜிஸ்ட் மிஸ்டர் மெக் ஆர்தர் அப்புறம் அவரை மாதிரி குணம் இருக்கிற மற்றவங்களை ஸ்டடி பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது ஒரு வேலையை செய்யறதுல கம்மியான திறமை இருக்கிறவங்க முரண்பாடா அவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. இந்த காக்னிட்டிவ் பயாஸ் தான் டன்னிங் க்ருகர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கிராஃப் மூலமா ஒரு துறையில ஒருத்தரோட திறமையில அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கும் அவங்களோட உண்மையான அறிவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த இடத்துலயே கத்துக்கிறத நிறுத்துறவங்க கத்துக்கிட்டு தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு தப்பான உணர்வை அடைஞ்சிடுறாங்க. அடுத்து தொடர்ந்து கத்துக்கிறவங்க ஓகே இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அவங்களோட மோட்டிவேஷனை இழக்கிறாங்க. இங்க எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறாங்களோ அது அந்த அளவுக்கு அவங்களோட கான்ஃபிடென்ஸை குறைக்குது. நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்ல அவங்களோட லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒண்ணுமே கத்துக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை தாண்டி தொடர்ந்து லேர்னிங் பண்றவங்க தான் அவங்களும் பெட்டர் ஆகுறாங்க. கூடவே அவங்க கான்ஃபிடென்ஸும் திரும்ப கிடைக்குது. கடைசியில தான் நமக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதும் நம்மளோட திறமை மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருப்போம். வேற மாதிரி சொல்லணும்னா ஒரு சாதாரண மாணவன், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஒரு புத்திசாலி டீச்சர் 3 பேரும் ஒரு பப்ளிக் டிபேட்ல இருக்காங்க. அந்த விவாதம் இப்படிதான் போகும். அந்த சாதாரண மாணவனுக்கு நாலேஜ் கம்மி, ஆனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தான். அவனோட கருத்துக்களை ரொம்ப சத்தமாகவும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம சொன்னான். அடுத்து அந்த மாணவிக்கு நாலேஜ் அதிகம், ஆனா கான்ஃபிடென்ட் கம்மி, அதனால அமைதியா இருந்தா. அடுத்து புத்திசாலி டீச்சர் கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தாரு. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரோட கருத்துக்களை ஒரு மாதிரி ரிசர்வ்டா தான் சொன்னாரு. கடைசியில அந்த சாதாரணமானவன் தான் அதிகமான ஓட் மூலமா வின் பண்றார். ஏன்னா அவரு சொல்றது சரி அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அதனால மக்கள் அவரை உறுதியா நம்பினாங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஜப்பான் நாடுகள்ல பண்ண ஆராய்ச்சியில கலாச்சாரம் ஒரு பிக் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஒருத்தரோட வாகனம் ஓட்டுற திறமைய அசஸ் பண்ணதுல 93% அமெரிக்கர்கள் அவங்க ஆவரேஜ் டிரைவரை விட நாங்க நல்ல டிரைவர்ஸ் அப்படின்னு நினைச்சாங்க. இதே மாதிரி ஸ்வீடன்ல 69% மக்கள் நினைச்சாங்க. ஆனா ஜப்பான்ல இருக்கிற மக்கள் அவங்களோட திறமைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தி அவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா மாத்திப்பாங்க. லேர்னிங் ஜேர்னியை தொடர்வது ஒரு கடினமான அச்சுறுத்துற அனுபவமாக தான் இருக்கும். ஒரு நிதானமான நடைப்பயணமா ஆரம்பிக்கிறது சீக்கிரமா உங்களுக்கும் பயமுறுத்துற அளவுல தெரிகிற நாலேஜுக்கும் நடுவுல ஒரு தீவிர மன உறுதி போராட்டமா மாறும். இந்த போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் போராடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பவரை கெயின் பண்ணுவீங்க. அது நீங்க வின் பண்ற வரைக்கும் கத்துக்கணும். முடிவா நீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டா சாக்ரட்டிஸோட லெவலுக்கு, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நான் புத்திசாலின்றது எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஸ்டம் கோட்டை நமக்காக விட்டுட்டு போன சாக்ரட்டிஸோட லெவலுக்கு உயரலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க.